அவர் உண்மை உள்ளவர், அவர் கிருபை, அவர் இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில மாறாதபடிக்கு செய்கிறவர். புலம்பல் 3ல சில வசனம் அது எழுதப்படுகிற இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமே, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று புலம்பல் நடுவில் எழுதி வச்சிருக்கிறார். உண்மையில் அது எங்க எழுதி வச்சிருக்கணும் தெரியுமா? நம்ம பார்வைக்கு சங்கீதத்துல. ஆமே, அதாவது புலம்பல்ல கூட கிருபையை பாட வைக்கிறவர் தான் ஆண்டவர். ஆமே, நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர் செர்மனை போன வாரம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவருடைய சொல்ல வச்சுட்டே இருக்கிறார், துக்கித்த இடத்திலே துதிக்க வைப்பார். ஆமை, புலம்பின இடத்திலே பாட வைப்பார், அழுத இடத்திலே ஆராதிக்க வைப்பார். இவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பர்வதங்கள் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பாடுங்க, என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை ஆமென், அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆமென். மலைகள் பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை சொல்லுங்க, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர். நல்ல கையை தட்டி பாடுவோம். மலைகள் ஆமென். உடரப ஷேகலே மமராஜனரம், அவர் கிருபை, அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை மாறாது, அவர் கிருபை, அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை ஓ
மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை மாறாது. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் ஹல்லேலூயா. சொல்லுவோம், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்ல. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் வல்லவர். ஆமென். வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம். ஓரலமா சேகரே மாமரா. வாக்கை நம்பி. ஆமென். ஆதி அந்தமற்ற தேவனே, ஆதி அந்தமற்ற தேவனே, அல்பா ஒமேகா என் ஜீவனே. சொல்லுவோமா, ஆதி அந்தமற்ற தேவனே, அல்பா ஒமேகா என் ஜீவன். தூதர் போற்றும் தூய தூயனே, சர்வ ஞானமுள்ளோனே, தூதர் போற்றும் தூய தூயனே, நீதி சர்வ ஞானம். நல்ல கையை தட்டி, தேவனே நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, தேவனே நீர் வல்லவர். தூதர் போற்றும் தூய தூயனே, நீதி சர்வ ஞானம் உள்ளோனே, தூதர் போற்றும் தூய தூயனே. ஒரு விசை கூட, தேவனே நீர் பெரியவர். ரட்சிக்கப்பட்ட சபையே, கர்த்தரை கொண்டாடு. அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். தூதர் போற்றும் தூய தூயனே, நீதி சர்வ ஞானம் உள்ளோனே, தூதர் போற்றும் தூய தூயனே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, அவர் பெரியவர், தூதர் போற்றும் தூய தூயவர், நீதி சர்வ ஞானம் உள்ளவர். முழு பலத்தோடு மகிமை கணம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். உம்மை ஆராதிக்கிறோமா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
glory. அப்படியே தேவ சமூகத்திலே ஜெப நிலையிலே அமர்ந்து ஒரு வார்த்தையை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 64வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. கடந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தை நினைவிலே கொண்டு வந்தார் என்று மாலை பேசுவதற்காக. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு குயவன் கையில களிமண் போல, இங்கே எசையா தீர்க்கதரிசி ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுக்கிறதை அழகாய் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. கர்த்தாவே, அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும், நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண் சொல்லிட்டு ஆண்டவர் அதிகமா கடுங்கோபம் கொள்ளாமலும். இப்ப இங்க என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, தேவனே, உம்மை அதிகமாய் கடும் கோபம் கொள்ள பண்ணுகிற காரியங்களை எங்களை விட்டு அகற்றும்படிக்கு ஒரு மண்ணு குயவன் கையில் இருக்கிறது போல எங்களை தரும். உங்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயம் உம்மை அதிகமாய் கடும் கோபம் கொள்ள வைக்கிறது. அந்த காரியங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. கடும் கோபம் கொள்ளும்படியான செயல் எங்களில் காணப்படுமானால் அதை அகற்றி உம்மை அதிகமாய் பிரியப்படுத்துகிற செயல் எங்களில் வெளிப்படும்படிக்கு எங்களை உருவாக்கும். ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிறவர். அப்ப எப்படி உருவாக்கப்பட விரும்பணும் அப்படின்னா, ஆண்டவரே, உங்களை நான் கோபப்படுத்துகிறதுக்கு ஏதுவான காரியம் இருக்குமானா அதை ஓட்டைங்க. உம்மை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவான காரியம் என்னில் வெளிப்பட உருவாக்குங்க. ஹல்லேலூயா. கோபப்படுத்துவதற்கு ஏதுவான காரியத்தை என்னை விட்டு அகற்றி. நம்ம நிறைய யோசிப்போம். ஆண்டவரை நான் கோபப்படுத்துறேனா பிரியப்படுத்துறேனான்னு நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப கம்மி. ஆமென். ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்துவதற்கான செயல் இருக்குமானா, அருமையான வார்த்தை, நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை அப்படிங்கிறார். உமது கரத்தின் கிரியை, உங்க கையோடைய வேலை தான் நாங்க. குயவன் கையில் களிமண் போல நீங்க தான் பார்த்து செய்றீங்க. களிமண் இஷ்டத்துக்கு குயவன் வணைய மாட்டார். குயவன் இஷ்டத்துக்கு களிமண். உங்களுக்கு தான் தெரியும்லப்பா, என்கிட்ட எந்த காரியம் உங்களை கோபப்படுத்துது அதை மாற்ற உங்களுக்கு முடியும். அப்படி மாத்துறதுக்காக நான் இப்போ யாரா மாறுறேன் அப்படின்னா, நான் இப்போ ஆபிரகாமுடைய குமாரன் அப்படிலாம் வரல. ஒரு மண்ணு, களிமண் உருவாக்கும்படி என்ன தரேன். இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இது நம்முடைய ஏக்கமாகட்டும். ஆண்டவர், உங்களை கோபப்படுத்துறது மாதிரி காரியம் இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறோம், என்னை மாற்றுங்கன்னு கேட்கிறோமா? நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொரு வீக்கெண்ட் வந்து ஓன்னு அழுது ஒரே மன்னிப்பு. என்னை மன்னிச்சிரு. அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மன்னியும் என்று கேட்கணும். ஆண்டவரே, நான் இனியும் உம்மை கோபப்படுத்தாதபடிக்கு எனக்கு அட்வான்ஸா ஒரு 2 வருஷத்துக்கு மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆமென்.
சிலர் அப்படிதான் ஃபர்ஸ்டே லீவ் லெட்டர் எழுதி வச்சிருவாங்க. மேடம் எனக்கு நேற்று வர முடியலை, ஏன்னா எனக்கு ஃபீவர். முந்தின நாள் எழுதி வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் நாளைக்கு கொடுத்துரு, நாளைக்கு கொடுத்துரு, இன்னைக்கு கொடுத்தா சிக்கலாயிரும். அதே போல் ஆண்டவரே ஒரு 2 வருஷத்துக்கு சேர்த்து எனக்கு மன்னிச்சிட்டீங்கன்னா, அப்படி இல்லை ஆண்டவரே, இதுவரை உம்மை கோபப்படுத்தினதற்கு என்னை மன்னியும், இனி உம்மை கோபப்படுத்தாதிருக்க என்னை மாற்றும். அல்லேலூயா. எல்லாரும் இந்த அருமை நல்ல ஜெபம் அப்படி வருது வாயில. ஆமென். இதுவரை கேட்க விரும்புறவங்க கேளுங்க. ஆண்டவரே, இதுவரை உம்மை கோபப்படுத்தினதற்கு என்னை மன்னியும், இனி உம்மை கோபப்படுத்தாதிருக்க என்னை மாற்றும். குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை, ஆமென், மண்ணான என்னை ஒவ்வொரு விசை மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பை மட்டும் கேட்க கூடாது, மாற்றத்தையும் கேட்கணும். மாற்றத்தையும் கேட்கணும். உண்மையிலேயே ஒருத்தங்க மாற்றத்தை கேட்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலே தேவனை கோபப்படுத்த விரும்பலன்னு அர்த்தம். ஆமென். காயின் மன்னிப்பை வேணா கேட்கறதுக்கு ரெடி, மாற்றம் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் பாருங்க, மன்னிப்பு பெறுவதற்கான வழியை சொல்வதை விட மாற்றத்துக்கான வழியை தான் சொல்றார். ஏன்னா ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து, ஐயோ நான் நசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டாலே என்ன கிடைச்சிரும் தெரியுமா? ஒப்புக்கொண்டால் மன்னிப்பு கிடைக்கும், ஒப்பு கொடுத்தால் மாற்றம் கிடைக்கும். நம்மெல்லாம் ஒப்புக்கொள்ளுகிறோம், கரெக்ட் தான், அப்படி பண்ணிருக்க கூடாது, ஆண்டவரே சாரி. ஆமென். ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இனி ஏசாயா என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்ய மட்டும் அவனை தொடல, அந்த நாவை கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண தொடுக்கிறார். ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், ஓகே தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அந்த ஸ்திரீட்ட சொல்லிட்டு விட்டுட்டார். அவ பார்த்தா இனி நான் பாவம் செய்யாம இருக்கணும்னு அவர் என்ன உருவாக்கணும். எங்க விழுந்தா தெரியுமா? பாதத்துல விழுந்துட்டா. அவள் தன்னை உடைப்பதற்கு அடையாளமாக பரிமள தைல குப்பி என்ன பண்ணிட்டானா உடைச்சாச்சு. இனி பார்த்துக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? அந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கே இவளை குறித்தும் சொல்லப்படுண்டார். க்ளோரி. ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் பாருங்க. மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம்மகத்தான். ஆண்டவர்கிட்ட எப்பெல்லாம் மன்னிப்பு கேட்கிறோமோ, அந்த ஒரு செயலை செஞ்சு தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்கிறோம், அந்த செயலை செய்யாதற்கு மாற்றத்தையும் கேட்க பழகும். ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி பேசி இருக்க கூடாது, என்ன மன்னியும், இப்படி பேசாதபடி எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாரும். பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயணும்னா மேயணும். அப்ப யாருக்கு மாற்றம் வேணும்? ஆட்டுக்கு எதுக்கு? அது ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கு? மேய்ஞ்சிட்டு தான் இருக்கு. அப்ப யாருக்கு தான் மாற்றம் வேணும்? ஹலோ சிங்கங்களே, புலிகளே, புலிக்கு தான் மாற்றம் வரணும். அது என் கூட மேய மாட்டேன்னு சொல்லுது. அது எப்படி சொல்லும்? உன் போட்டோவை நீயே பாரு, புலி நீயே செல்ஃபி எடுத்து பாரு, உனக்கே பயம் வரும். அல்லேலூயா. அதுக்கு உனக்கு ஒரு மாற்றம் வர்றது எதுக்கு தெரியணும்? ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே இனி இப்படி தவறாது இருக்க என்னை மாற்றும், என்னை மாற்றும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆண்டவரே பாருங்கப்பா, நான் உங்க பிள்ளை இல்லப்பா, நான் ஏன் உங்களை கோவப்படுத்திட்டே இருக்கிறேனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பேசாம நான் ஒண்ணு பண்றேன், நான் மண்ணை அவங்க கையில தார மாத்திருங்க. அல்லேலூயா. என்னை மாற்றும். ஆமென். மன்னிப்பு மிக அவசியம், மாற்றம்
மிக மிக அவசியம். மன்னிப்பை பெற வரும், மாற்றத்துக்கு வரோமா? அவர் என்னை கோபப்படுத்தினதற்காக சாரி, நான் என்னை கோபப்படுத்தாதிருக்க என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றும். உன்னெல்லாம் மாற்ற முடியுமான்னு சுத்தி இருக்கிறவங்க கேட்டா சொல்லுவேன், எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர். ஆண்டவர் அப்படி மாற்றின அநேக நபர்கள் உண்டு வேதத்துல. அதுல ஒரு நபர் மோசே. மோசே 40 வயசுல அவருடைய செயல் உண்மையிலே தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு. ஏன்னா ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டு வந்துடுவார். அதே மோசைய பிரசனத்துல கொண்டு வந்து அப்படி ஒரு மாற்றம். இப்ப மோசைக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் கல் எடுத்தாலும் மோசே அப்பா சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். மோசைக்கு விரோதமா யாராவது பேசினா அவங்களுக்காக மோசே போய் ஜெபம் பண்றார். இதே மோசே 40 வயசுல ஹெல்ப் பண்ண போகும்போது உன்னையெல்லாம் எனக்கு தலைவனா வச்சது யாருன்னு கேட்டாங்க. மோசே பார்த்தார், நீ சாவு, நீ இங்கே அடிபட்டு சாவுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி போன மோசே இப்பவும் மோசைக்கு அகைன்ஸ்டா முறுமுறுக்கிறாங்க. ஆனா மோசே, ஆண்டவரே இந்த ஜனங்க பாவம் பா அப்படிங்கிறார். என்ன ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே பர்வதத்துல அந்த வனாந்திரத்துல 40 வருஷம் உருவாக்கி, ஆண்டவரே எனக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்றோம். என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. அந்த மாற்றம் எப்படி ஒரு நிலையில மோசையை கொண்டு வந்து விட்டது அப்படின்னா, மோசையை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பாவ உணர்வு உண்டாகிற அளவுக்கு மோசை முகம் எப்படி இருக்கு தெரியுமா? பாவ உணர்வுன்னு எப்படின்னா, ஐயோ நம்ம மோசையை பார்க்க தகுதி இல்லை, நம்ம மோசையை பார்க்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஜான் வெஸ்லி என்கிற மிஷனரியை குறித்து அப்படிதான் வேதம், அது சரித்திரம் சொல்லுது. ஜான் வெஸ்லி தானே? பிபிஎஸ்க்கு எந்த மிஷனரி பத்தி படிச்சீங்க? சார்லஸ் பென்னி. அவர்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி தலையை வெளியே போட்டு பார்ப்பாரு, இந்த ஸ்டேஷன் அப்படின்னு. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் பாவின்னு ஒப்பு கொடுப்பாங்க. ரொம்ப நாள ஜோமனை வச்சிருக்கிறாரா ஆண்டவர். அவர் ஜோமன் என்ன ஆண்டவரே, ஒரு ஊழியமும் இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு பட்டணத்துக்கு போக சொல்லியிருக்கிறார். அவர் ட்ரெயினில் அப்படியே இருக்கிறார், ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது. எந்த ஸ்டேஷனில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையை வழியை போட்டார். அவ்வளோதான். ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் முழங்கால் போட்டு ஐயோன்னு அழ ஆரம்பிக்கிறான். நான் பாவி. அந்த வயலில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்கேயே முழங்கால் போட்டு அழ ஆரம்பிச்சாங்களாம். சரி, ஒருவனை எப்படி வேணாலும் உருவாக்க முடியும். இப்படிதான் மோசே மலையிலிருந்து இறங்கி வரார். இறங்கி வரும்போது யாருக்குமே மோசையை பார்க்க முடியல, எல்லாருக்குமே. அவன் என்ன அப்படி மாற்ற முடியும்? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உருவாக்கப்படுற. ஒப்பு கொடுத்தல் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் இப்படி கையை தூக்குறது கிடையாது, அவர் கையில கொடுக்கிறது. இப்படி கையை தூக்கும், அவர் கையை நீட்டினதும் அதான் எட்டராச்சு, டைம் முடிஞ்சு, ஆமே ஓடு, ஆமே. நம்மளே கையிலேருந்து இறங்கி ஓடுவோம். ஆமே. அல்லேலூயா. இந்த கறிக்கடையிலலாம் இந்த கோழியை வெட்டுறதுக்கு எடுத்தோன்னா கையிலேருந்து ஓடும் தெரியுமா? அதே போல ஒப்பு கொடுப்போம். அவர் கையை ஓங்கினதும் இறங்கி ஒரே ஓட்டம். அதனால எங்க வெட்டுப்படவுன்னு தெரியாது. அப்போ அடுத்த நாள் ஆராதனைக்கு என்னாச்சு, ஆல் நைட் பிரேயர், காலு என்னாச்சுன்னு தெரியல. ஆமே. எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏசு ஒப்பு கொடுத்தார் பாத்தீங்களா? அந்த கைவிடாவே என்ன கைவிட்டேன்னு சொல்லிட்டு அதே கையில ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்த போது பிதா எப்படி மாத்தினார்னா, எல்லாருக்கும் மேல அப்படி உயர்த்தி வைத்தார். எருசலேமிலே சில ஆயிரங்கள் அல்லது சில நூறுகள் கண்களுக்கு முன்பதாக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை பிதா எல்லாருக்கும் முன்னாக உயர்த்தி இன்னைக்கு உலகமே அவரை பார்க்கும்படிக்கு கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் தேவனுடைய செயல். இதுதான் தேவனுடைய செயல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது சுத்திலும் இருக்கிற ஒரு மேக்சிமம் 100, 200, 300, 400. ஆமென். தேவன் உயர்த்தினார் பாருங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறவனு ஜீசஸ்ங்கிறான்.
ஹல்லேலூயா. ஆமென். உருவாக்கும் கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நமக்கு தெரியணும். அப்ப நான் இந்த விஷயத்துல நான் உங்களை ரொம்ப திரும்ப திரும்ப உங்களை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறேன். என்னை மன்னியும், என்னை மாற்றும். அதாவது நம்ம கிட்ட திடீர்னு ஒரு யோசித்து பாருங்க. ஒரு தூதன் திடீர்னு பறந்து வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ மிகவும் பிரியமானவன் இப்படி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட தூதனா வந்தா சொல்லுறாதா? சரி, தூதன் வந்து சொல்லாட்டியோ நமக்கு அது ஃபீல் ஆகும், ரொம்ப ஃபீல் ஆகும். சில ப்ரேயர்லாம், சில வர்ஷிப்லாம், சில நேரத்தில் அப்பா சமூகத்தில் போய் இருக்கிறதுலாம் அப்படி அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவர் பார்க்குறது வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஒருத்தங்க நம்மளை ஹாப்பியாக கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி தோணும். ஆமாம், ரொம்ப நேரம் ஒருத்தங்க நம்மளை பார்த்துட்டு இருந்தால் நமக்கு தோணும் ஒருத்தங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தாவீது அதான சொல்லுவார், நான் எங்கே போவேன் ஆண்டவரே, பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் நீங்கள் அங்கேனே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி, தள்ளி போனா நான் எங்கே போவேன்ப்பா, பார்த்துட்டே இருக்கிறீங்கப்பா, என்ன பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் முகத்தை அப்படி இப்படி திருப்பினீங்கன்னா நான் அப்படி எப்படி போயிட்டு வந்துடுவேன். முடிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு ஃபீல் ஆகும். நீ கொஞ்சம் அப்பா சமூகத்தில் இருந்து எல்லாத்தையும் மறந்து அவரை மட்டும் நினைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அவரை மட்டும் நினைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்க இந்த தேவ சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்படி ஆயிரும் தெரியுமா? நம்முடைய பல நினைவுகள் சுருங்கி 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 ஒரே நினைவு. இதுக்கு தான் தேவ பிள்ளைங்க 7 நாள், 8 நாள், 10 நாள், 40 நாள். எதுக்கு 40 நாள்? இப்ப நம்மளை பனிஷ் பண்றதுக்கா? இல்ல. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தான் இப்படி வரணும். இப்படி கொண்டு வருவதற்காக கர்த்தர் வந்து என்ன செய்கிறார்னா வெயிட் பண்ண வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உமக்கு பிரியமான, நான் எந்த அளவுக்கு என் லைஃப்ல கோபப்படுத்தி இருக்கிறேனோ அந்த அளவுக்கு உங்களை பிரியப்படுத்த, நீங்களே சொல்ல போதண்டா ஓவரா பிரியப்படுத்திட்டு இருக்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னை மாற்ற உம்மால் முடியும் என நம்பி நான் கொடுக்கும் போது கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாற்ற என் தேவனுடைய கரத்தால் ஆகும். அதை நம்ம விரும்பணும்ல. நம்ம மன்னிப்பை விரும்புறோம், மாற்றத்தை விரும்புறோமா? திரள் கூட்டம் மன்னிப்பை கேட்கும் போது இந்த மாற்றத்தை கேட்கிறவங்க எத்தனை பேர்? எனக்குள்ள இந்த மாற்றத்தை தார், எனக்குள்ள இந்த மாற்றம் வேணும். ஆமென். இந்த மாற்றத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். யாபோக்காற்றின் கரையில யாக்கோபு ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் ஒரே இரவுல மாற்றுகிறார். ஒரே ஒப்பு கொடுக்காம தொட கூட மாட்டார் ஆண்டவர். இந்த வேதத்தை படிக்கும் போது, ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்டவங்க, நம்மளை எப்படி வேணாலும் அவருக்கு தொட ரைட்ஸ் இருக்கு. ஆனா ஒப்பு கொடுக்காம தொட கூட மாட்டார். தொடவே இல்லை. ஆனா ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அவர் விரும்புகிற பிரகாரம் கை வைப்பார். சவுல தொடவே இல்லை, தாவீது மேல கையை அழுத்தி வைக்கிறார். அதுதான் நம்ம சங்கீதம் 32 படித்தோம். இரவும் பகலும் உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்ததினால் என்று படித்தோம். ஆண்டவரே, நம்ம விரும்பணும். எந்த சில செயல்களை ஏன் நம்மளால விட முடியல தெரியுமா? நம்ம அதை விடுறதுக்கு விரும்பல. விடுறதுக்கு விரும்பாததுனால அதை நம்ம அழுத்தி ஜெபம் பண்ண மாட்டோம். சில நபரை நமக்கு மன்னிக்கிறதுக்கு மனசே இருக்காது. ஆனா சில நேரத்தில் செய்தி வரும்போது மன்னிங்கள் அப்படி சொல்லும் போது, ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன், நல்லா மன்னிச்சிங்க, ஆவே ஆண்டவரே ப்ளீஸ்ப்பா அந்த நபரை பத்தி எனக்குள்ள இனி எந்த ஒரு கசப்பும் வேண்டாம்ப்பா, எனக்கு தயவு செய்து மன்னிக்கிறதுக்கு என்ன மாட்டுங்கப்பா அப்படி சொல்லிட்டு உடஞ்சு உருகெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அப்பதான் சாத்தான் வருவான். எப்படி என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு சூடு சொரணை ஒண்ணும் கிடையாதா அப்படி சொல்லும்போது
அவ்வளோதான். உடனே இப்படி இருக்கும் ஒரு ஜெபம். நீங்க பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். இயேசுவை பாருங்க, அந்த கூட்டத்தில் அவருக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. கடைசியில் பேசுனது கள்ளை. ஆமென். நம்ம யார் நல்லவங்க யார் கள்ளனே தெரியாது. அதனால இவங்க சப்போர்ட்டிவா பேசுவாங்கன்னு நினைச்சு யாரையும் பகைச்சிடாதீங்க. அந்த கூட்டத்திலே பரலோகத்துக்கு போக தகுதி உள்ளது யார் மட்டும்தான்? கடைசியில் அந்த கல்லை மட்டும் தான் போறான். மீதி எல்லாருமே வேத பாரகர் எல்லாரும் அங்க நிக்காங்க, நரகத்துக்கு போறதுக்கு ரெடியா. ஆமென். மனுஷன் பார்வைக்கு ஆகாதவன் எல்லாம் கர்த்தர் தூக்கணும்னு நினைச்ச தூக்கிடுவார். உண்மையில அந்த கூட்டத்தில் நூற்றுக்கு அதிபதி நிக்கிறாங்க, வேத பாரகர்கள் நிக்கிறாங்க, ஆசாரியர்கள் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. அந்த இடத்துல இன்று நீங்கள் நீ என்னுடனே கூட எல்லாம் மீது எல்லாம் ரிஜெக்ட். ஆமென். இயேசுக்கு எதிராக எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமலா இருந்தாங்க. 3 வருஷம் பிளான் அது. திடீர்னு வந்து அவரை பிடிச்சிடல, பல நாட்கள் பிளான் அது. அவங்க ஆலோசனை பண்ணி பிளான் போட்டு அப்போ இவரை ஒதுக்கியே ஆகணும், இவரை அழித்தே ஆகணும், இவரை இல்லாம ஆக்கிரணும், இவரை வெறுமை ஆக்கிரணும் அப்படிங்கிறத வந்து திடீர்னு ஏதோ எதேர்ச்சியா கோபத்தில் கை நீட்டினது. மோசையெல்லாம் கோபத்தில் அடிச்சிட்டான். அப்படி கோபத்தில் கை நீட்டி காலை நீட்டி வந்ததில்ல, பல நாட்கள் பிளான் போட்டு செய்த ஒரு காரியத்தை இயேசு எப்படி கொண்டு வந்து வைத்தார் பாருங்க. தெரியாம பண்ணிட்டாங்கப்பா. ஆக்சுவலா அவங்க தான் சொல்லணும், ஆண்டவரே தெரியாம அரைஞ்சிட்டோன்னு. இல்ல, அவங்க தெரிஞ்சுதான். இயேசு எப்படி கொண்டு வரார் பாருங்க. இந்த மாற்றம் நம்மில் உண்டாக நம்ம விரும்பணும். இந்த மாற்றம் அது இயேசு மன்னித்தார். நம்ம எல்லாம் எப்படி மன்னிக்க முடியும்? ஸ்தேவான் எப்படி மன்னித்தார்? ஸ்தேவானுக்கு எதிராக எல்லாரும் என்ன எடுத்தாங்க? கல்லெறியும் போது அவன் முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே என் மேல கல்லெறிஞ்ச அத்தனை பேர் மேலேயும் கல்மழை விழுவதாக அப்படியே ஜெபம் பண்ணார். நம்ம என்ன அந்த கல் எடுத்து அவன் ஏறிய நம்ம ஆல்ரெடி தாவீதை போல. அப்பதான் நமக்கு தாவீது அடப்பை எல்லாம் ஞாபகம் வரும். ஹல்லேலூயா. அவன் கல் எறிஞ்சு ஒன்னும் நம்ம மேல படாது, ஆனா நம்ம எறிகிறது எல்லாம் அவங்க மேல படும். அது சாட்சி வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கல்லெறிந்தார்கள், ஆனால் அவர்கள் ஆயுதம் வாய்க்காமல் போனது. நான் எறிந்தது எல்லாம் அவர்கள் மேல பட்டு இப்பொழுது ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஸ்தேவா அப்படி இல்லை. ஸ்தேவான் முழங்கார் படிக்கிட்டு, ஆண்டவரை அவங்களை மன்னிச்சிருங்கப்பா. அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த அவங்களை கல்லெறிவதற்கு காரணமா இருந்த சவுலை தூக்கிட்டார். ஆமென். ஆண்டவருடைய செயல் தூக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஸ்தேவான் இருந்தா கூட இந்த அளவுக்கு ஊழியம் பண்ணிருப்பாரான்னு தெரியாது. சவுலை தூக்கிட்டு வந்து அப்படியே மாத்திட்டார் ஆண்டவர். என்னை மன்னியும் என்ற ஜெபத்தோடு நிறுத்தாமல் என்னை மாற்றும். ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணித்து, கூயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உம் கரத்தால் என்னை. வழியிலே கிடந்த உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை என்னை உதராமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன கைகளை உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில்
என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு எனக்கு மாற்றம் தாரும். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்தாது இருக்க, உம்மை பிரியப்படுத்த எனக்கு மாற்றம் தருவீராக. அப்படி என்னை உருவாக்குங்கப்பா, அப்படி என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. உண்மையா கேட்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய எந்த செயல் உண்மை ரொம்ப கோபப்படுத்ததோ அதுல கை வைங்கப்பா, அதுல கை வைங்கப்பா. ஆண்டவர், நீங்க கை வச்சிட்டீங்கன்னா மாறிடுவேன். ஆண்டவரே, நீங்க கை வச்சிட்டீங்கன்னா மாறிடுவேன். கர்த்தர் பவுலை கை வைத்தார் அல்லவா? முன்னே சபையை துன்பப்படுத்தினவன் இப்பொழுது சபையை கட்டுகிறான் என்று சொல்லி என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது அழகாய் சொல்லி இருக்கிறாரு. அப்படி எல்லாரும் நம்மை பற்றி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தருடைய தொடுதல் உண்டாவதாக. ஆண்டவர், உம்மை கடும் கோபத்துக்கு உள்ளாக்குகிற எல்லா செயலையும் என்னை விட்டு அப்புறப்படுத்த, என்னை விட்டு மாற்றுங்கப்பா. மன்னிப்புக்காக வந்து நிக்கிற சபையை மாற்றத்துக்காக வந்து நில்லுங்கள். ஆமே, எனக்குள்ள அந்த மாற்றத்தை தாங்க. அப்படியே கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்மை கோபத்துக்குள்ளாக்கின காரியங்களுக்காய் வருந்துகிறோம். எங்களை மன்னிப்பீராக. இனி உம்மை கோபப்படுத்தாதபடிக்கு எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை இந்த இரவிலே தருவீராக. இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறீர். இந்த இரவிலேயே தானியேலை பார்த்து எனக்கு மிகவும் பிரியமான புருஷன் சொன்னது போல எங்களை பார்த்து சொல்லும்படிக்கு எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. நீங்க மாற்றத்தை தாங்கப்பா. கூயவனே, கூயவனே, என் இயேசுவே, மன்னா உருவாக்குவே உம் கரத்தா, உம் சித்தம் போல், உம் சித்தம் போல், உம் விருப்பம் போல, உங்க விருப்பம் போல. எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை. நம்புறோம்பா, நம்புறோம். ஆமென். எனக்கு பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை பெரியது, நீர் நல்லவர். இந்த நாளில உங்க சமூகத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க கிருபை செய்து நல்ல வார்த்தைகளை தந்தீரப்பா. எஸ் லார்ட், எங்களுக்கு மன்னிப்பையும் மாற்றத்தையும் தாரும். உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாற்றும். ஒவ்வொருவரையும் இங்கே வந்தவர்கள், ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டவர்கள், கேட்க போகிறவர்கள் அத்தனை பேரை அப்படியே கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.